அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து பகாரியா அதாவது நெய் சோறும் மட்டன் கிரேவியும் தான் பண்ண போகிறோம். ஸோ இது சமையலுக்கு ரொம்ப ஃபேவரட். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதில் வந்து 2 பட்டை, 1 லவங்கம், 2 ஏலக்காய் இதை போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ மட்டனுக்கு தான் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சீக்கிரமாகவும் வந்துடும் எல்லாமே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள். கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனையும் கூட சேர்த்துக்கலாம். கூட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதில் மசாலாலாம் பிடிக்கிற அளவு வதக்கிக்கலாம். இப்போது மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போது இது முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். நான் ஒரு 6-7 விசில் சிம்மில் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டேன். கறி வந்து சூப்பராக வந்துருச்சு. எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? நான் இந்த அளவுக்கு கிரேவியை நான் எடுத்துப்பேன். உங்களுக்கு இதுக்கோட ட்ரையாக வேணும்னா இன்னும் நீங்கள் நல்லா சுண்ட வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம நெய் சோறுக்கு வந்து நெய் ஊற்றாமல் எப்படி நல்லா தாராளமாக நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 2வது நான் ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கிறேன். இப்போது 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துப்போம். அப்புறமா நான் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு ரொம்ப டீப்பாக ப்ரௌனாலாம் வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த வரைக்கும் போதும். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நெக்ஸ்ட்டு முஸ்லீம் ஸ்டைல்ஸ் அப்படின்னாலே இது தாங்க. பிரியாணிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது இந்த நெய் சோறு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். இந்த கல்லுப்பையும் போட்டு வதக்கிப்போம். நான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நெய் சோறு. 1/2 கிலோ அரிசிக்கு தான் இந்த அளவெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1½ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸில் எடுக்கிறீங்கன்னா அந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசினா 1½ கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து அரிசி தெரிகிற அளவுக்கு வரும்போது இப்போ நம்ம தம்பில் சிம்மில் வச்சுட்டு தம்பில் கொடுத்துலாம். மூடி போட்டுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து அரிசியை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு மறுபடியும் வச்சிடணும். அதுக்கப்புறம் அரிசி நல்லா சாப்பாடு நல்லா வெந்து வந்துடும். இப்போ திருப்பி நான் மேலே வெயிட் வச்சிடுறேன் திருப்பி விட்டுட்டு. இப்போது நெய் லாஸ்ட்டாக ஃபைனலாக நல்லா மேலே நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான நெய் சோறும் மட்டன் கிரேவியும் தயார். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு நெக்ஸ்ட் நாளே இது தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்பப்போ வந்துடும். பாய்.